வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான பீட்ஸை வச்சு செய்கிற கிட்டார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான். சீக்கிரம் ½ அன் ஹவரில் முடிச்சிடலாம். இயரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். பெண்டன்ட்டு, கீச்செயின், இந்த மாதிரி நமக்கு என்ன பர்பஸ்க்கு தேவையோ அது மாதிரி நம்ம இதை மாற்றிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் குட்டியோண்டு ஜம்ப்ரிங் எடுத்திருக்கேன். சின்ன இதுதான். கம்பி ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் சீட் பீட்ஸு வேணுங்கிற கலரில் எடுத்துக்கோங்க. நான் ஒயிட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ கம்பியை நான் ஒரு 60 சென்டிமீட்டர் போல் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே விட்டு நாட் போட்டுக்கலாம். கயிறு போல் ஈஸியாக வராது, கொஞ்சம் டைட்டாக இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த இதை சரியாக இது பண்ணலை. ஹூக்கு மாட்டுறதா இருந்தால் இதுக்குள்ளே மாட்டிட்டு இதை கரெக்டாக டைட் வச்சுக்குவோம். இப்போதைக்கு நான் எதுவும் பண்ணலை. முடிச்சுட்டு பார்த்துக்குவோம். என்ன தேவைக்காக இது பண்ணுறோமோ அது மாதிரி பார்த்துக்குவோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே 2 ஒயிட் எடுத்திருக்கேன். சீட் பீடு நீங்கள் பெரிய பீடில் வேணாலும் பண்ணிக்கோங்க, பெருசாக வேணும்னா. நான் குட்டியாக தான் பண்ணுறேன். 2 பீடை உள்ளே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக்காக விட்டு க்ராஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி போடுற இது எல்லாமே கம்பியில் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக இதாக வைக்க முடியாது, வளைஞ்சிக்கிட்டு போகும். முடித்தாலும் நமக்கு அது நீட்டாக இருக்காது, டைட்டாக இருக்கும். கொஞ்சம் இன்னும் மெலிசு கம்பி கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 போட்டிருக்கேன். ஒயிட்டு போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் 2 பிளாக், ரைட் சைடு ஒரு பிளாக்கு, லெஃப்ட் சைடு ஒரு பிளாக் போட்டு சென்டரில் 2 ஒயிட்டையும் போட்டு க்ராஸ் பண்ணியிருக்கேன். நல்லா டைட்டாக, முடிஞ்ச வரைக்கும் டைட்டாக போட்டுக்கோங்க. திருப்பி இதே மாதிரி இன்னும் 2 தடவை போட்டுக்கலாம். இந்த சைடு ஒரு பிளாக்கு, இந்த சைடு ஒரு பிளாக் போட்டு ஒயிட்டை 2 ஒயிட்டு போட்டு க்ராஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அதே மாதிரி செகண்ட் ஒன் போட்டுட்ருக்கேன். இப்போ இதே மாதிரி இன்னும் 1 போட்டுக்குவோம். 3 டைம்ஸ் பிளாக் கலர் சைடில் வரணும். அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் வெறும் ஒயிட் கலர் மட்டும் க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 1. இப்போ இந்த ஆஃப்டர் இதுக்கப்புறம் நான் இது 1 சேர்த்துருக்கேன். இன்னும் 6 டைம்ஸ் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஜாயின் பண்ணிக்குவோம். வெறும் ஒயிட் மட்டும் 2 இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. டோட்டல் 7 இருக்குது. 1 2 3 4 5 6 7. இதுக்கப்புறம் ஒரு 5 பீடு ஆட் பண்ணியிருக்கேன். 5 பீடை க்ராஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சென்டருக்கு கொண்டு வர பார்த்துக்கோங்க. 5 பீடு இப்போ க்ராஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து 7 இது ஜாயின் பண்ணியிருக்கேன். 7 பீசஸ் இருக்குது. 5 7 அந்த ஆட் நம்பர் கவுண்டில் ஜாயின் பண்ணிட்டு வரோம். கம்பி கொஞ்சம் டைட்டாக கஷ்டமாக தான் தெரியும்.
பட் ஃபினிஷிங் வந்து கம்பியில் வச்சு பண்ணும்போது நீட்டாக இருக்கும். வயரை விட த்ரெட்டை விட கம்பியில் பண்ணுறது ஸ்டிஃபாக நிற்கிது. அதனால கம்பியே மோஸ்ட்லி சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஒர்க்குக்கு மட்டும். அடுத்து நான் 9 இது ஆட் பண்ணியிருக்கேன். 5 7 9ன்னு. அதுக்கடுத்து வந்து 8 பீட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் 8 பீசஸ் இருக்குது. அடுத்து சென்டரில் பிளாக் 2 ஆட் பண்ணுவோம். 2 ஒயிட்டு 2 பிளாக்கு 2 ஒயிட்டு அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு 2 ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 2 பிளாக்கு, திருப்பியும் 2 ஒயிட்டு. இந்த ஆர்டரில் க்ராஸ் பண்ணிக்குவோம். எல்லா பீட்ஸ்குள்ளரையும் விட்டு எடுத்துக்குவோம். இது இன்னும் கொஞ்சம் சின்னதாகும். முடிஞ்ச வரைக்கும் இதை சென்டராக வச்சுக்க பார்ப்போம். 2 சைடும் ஈக்குவலாக புல் பண்ணி இழுத்து விடுவோம். சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். கையில் நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் அது ஸ்டிஃபாக ஒரே லைனில் கிடைக்கும் நமக்கு. ரெண்டு ஒயிட்டு 3 பிளாக்கு 2 ஒயிட்டு இது போல் பண்ணிக்கணும். அடுத்து 3 ஒயிட்டு 2 பிளாக்கு 3 ஒயிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஜாயின் பண்ணுவோம். இதில் 10 போட்டிருக்கேன். ஒன்று குறைச்சி வேணாலும் போட்டுக்கோங்க ரொம்ப இதாக இருந்தால். அது பீடு ஒரு சில பீடு வந்து கொஞ்சம் ஹைட்டு முன்ன பின்ன இருக்கும். அதில் வந்து நமக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லாஸ்ட்டில் 7ஓட முடிச்சிருக்கேன். இப்போ இது எக்ஸஸாக இருக்க வயரு நான் ஒரு 60 சென்டிமீட்டர் போல் எடுத்தேன். இன்னும் கொஞ்சம் குறைச்சி கூட எடுத்துக்கலாம். அளந்தெல்லாம் எடுக்கிறது கிடையாது. ஜஸ்ட் உள்ளே விட்டு நாட்டு மாதிரி போட்டுக்கலாம். உள்ளே விட்டு நாட்டு மாதிரி. இது கம்பின்றனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பிரிஞ்சிரும் வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பட் இது கரெக்டாக நாட் மாதிரி போட்டு கட் பண்ணிவிட்டு சுற்றி விடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் குத்தும். அந்த குத்தாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், 1/2 அன் ஹவரில் முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.